இது கடகராசி பெண்களோட சுபாவம், அவங்களோட சிறப்பம்சங்கள் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை. காதல் அல்லது கல்யாணத்துக்காக ஒரு கடகராசி பெண்ணை நீங்க தேர்ந்தெடுத்தா, அவங்க உங்க குடும்பத்துக்குள்ள வரும்போது வாழ்க்கையில என்னென்ன சூப்பரான நேர்மறையான மாற்றங்கள் நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். முதலாவது விஷயம், ரொம்ப ஆழமான அன்பும் சார்பு நிலையும். கடகராசியோட அதிபதியே சந்திரன்தாங்க. இது எப்பவும் இயங்கிட்டே இருக்கிற ஒரு சரராசி அப்படிங்கறதால இவங்க எப்பவுமே தன் கணவனையோ குடும்பத்தையோ ரொம்ப ஆழமா சார்ந்து வாழத்தான் ஆசைப்படுவாங்க. நிலா தினமும் தன் வடிவத்தை மாத்தினாலும் அதோட குளுமை மாறாதில்லையா? அதே மாதிரி இவங்களோட உணர்வுகள் மாறலாமே தவிர அன்பு ஒருபோதும் குறையாதுங்க. அந்த அன்போட ஆழத்தினாலேயே துணையோட குறைகளெல்லாம் மறந்து நேசிப்பாங்க. சரி, இவ்ளோ ஆழமா நேசிக்கிற இவங்களுக்குள்ள சண்டை வந்தா உறவு முறிஞ்சிடுமோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அங்கதான் ரெண்டாவது விஷயம் வருது, அதாவது மன்னிக்கும் குணமும் புத்துணர்ச்சியும். கடகம் ஒரு நீர்ராசி. தண்ணி எப்படி தடைகளையெல்லாம் தாண்டி வளைஞ்சு போகுமோ அதே போல இவங்களும் பிடிவாதம் பிடிக்காம விட்டு கொடுத்து பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. நாம ரொம்ப சோர்வா இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சா உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல, அதே மாதிரிதாங்க உறவுல வர சின்ன சின்ன சண்டைகளையெல்லாம் சுலபமா மறந்துட்டு அந்த உறவை உடனே புதுப்பிச்சுக்கிற குணம் இவங்களுக்கு உண்டு. இறுதியாக அதிர்ஷ்டமும் அரசபோக வாழ்க்கையும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதால மட்டும் எப்படிங்க ராஜாவா முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. ஆனா ஜோதிட அமைப்பின்படி கடகம் அப்படிங்கிறது சுக சௌகரியங்களை குறிக்கிற ராணியின் வீடு. அதனால இந்த ராசி பெண்ண ஒரு சாதாரண மனிதன் கல்யாணம் செஞ்சா கூட கண்டிப்பா அவன் அரசனாகும் யோகத்தை அடைவான். வீடு, வாகனம், பணம்னு ஒரு சொகுசான வாழ்க்கை இவங்க மூலமா கணவனுக்கு தேடி வரும். சுருக்கமா சொல்லப் போனா கடகராசி பெண்கள் ஆழமான அன்பையும் விட்டுக்கொடுக்கும் தன்மையையும் ஒருவனை அரசனாக மாத்தும் அதிர்ஷ்டத்தையும் தன் வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய பரிசாவே தராங்க.